வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வருஷம் ரொம்ப சேமமா ஆரம்பிக்க போகுது. எந்தெந்த ராசி என்னென்ன ஆக போகுதுன்னு எல்லாருக்கும் தெளிவா சொல்றேன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜோதிடத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம கூட ஐயா கல்யாண சுந்தரம் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நமக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போமா? போலாம் சாமி, போலாம். சாமி, முதல்ல ஒரு டவுட் சாமி. சொல்லு. உங்களுக்கு ஏன் கல்யாண சுந்தரன் பேர் வச்சிருக்காங்க? முன்னாடி வேற ஏதோ பேர் இருந்தா நாங்க கேள்விப்பட்டோம். பேசான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. வணக்கம், நான் ஜோதிடர் கல்யாண சுந்தரம். எதுக்கு என்ன எல்லாரும் ஜோதிடர் கல்யாண சுந்தரன் சொல்றாங்கன்னா, நம்ம கிட்ட 100க்கும் மேற்பட்ட தம்பதியர்கள் வந்து கல்யாணத்துக்கு ஜோசியம் பார்க்கறது உண்டு. ஆனா அவங்க யாருக்குமே கல்யாணம் ஆனதில்லை. சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது. என்ன அது? சாப்பிடுங்க சார். என்ன சாப்பிடுங்க சார். அது ஏன்னு தெரியல. நம்ம வாழ்க்கையிலயும் கல்யாணம் வந்த பாடு இல்ல, வாழ்க்கையிலயும் கல்யாணம் இல்ல. What's your problem? No marriage. No marriage? Yes. What's your name? கல்யாண சுந்தரம். பேரை மாத்தியாச்சு, கல்யாண சுந்தரம். உங்களுக்கு ஏதாச்சும் கல்யாணம் நடக்கல, உங்க கூட இருக்க நெருங்கிய நண்பர்களுக்கு யாராச்சும் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கல்யாண சுந்தரத்தை வந்து அணுகுங்க, ஜோசியம் பாருங்க. நான் ஜோசியம் பார்த்து சொன்னா யாருக்கும் கல்யாணம் ஆகாது, அடிச்சு சொல்றேன். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. சரி, நம்ம பார்த்து சொல்ற ஜோசியகம் தான் ஜாதகம் தான் எப்படியாவது கல்யாணம் ஆகலைன்னு நினைச்சா எனக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலை. சரி, அப்படின்னு பார்த்தா நம்ம வாழ்க்கையில கல்யாணம்ன்ற ஒன்னே நடக்காது, உள்ள வராதுன்றப்போ பேர்லயாச்சும் கல்யாணம் இருக்கட்டும்னு கல்யாண சுந்தரன் பேரை மாத்தியாச்சு. இப்போ வருவாங்க என்கிட்ட. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? எல்லாம் என்ன நினைச்சிட்டு வருவாங்க, அவர் பேரு கல்யாண சுந்தரம், அவர்கிட்ட போனா கல்யாணம் நடக்கும் அப்படின்னு வராங்க வராங்க வராங்க. அதே போலவே ஆனா கல்யாணம் நடக்கிறது இல்லை. சாமி, முதல் தகவலே நல்லா கரெக்டா சொல்லிட்டீங்க. அடுத்த கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் உங்ககிட்ட வந்திருப்பாங்கல்ல, வந்தவனுக்கு ஏதாச்சும் ஏதாவது நல்லா நடந்திருக்கா, இல்ல வந்ததுக்கு அப்புறம் ஏதாச்சும் சொல்லிட்டு என்ன போயிருக்காங்களா, சாமி இது மாதிரி எனக்கு நல்லதா நடந்திருக்கு, அது மாதிரி ஏதாச்சும் சொல்லியிருக்காங்க? அதுதான், அது நிறைய நடந்திருக்கு அந்த மாதிரி. நம்ம ஐயா கிட்ட கல்யாண சுந்தரன் ஏன் பேர் வச்சின்னு சொல்லிட்டு கேட்டோம். ஐயா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. இந்த ஆண்டுக்கான ராசி பலனை பத்தி நம்ம ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஐயா என்ன சொல்றாருன்னு நீங்களும் அவரோட காத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, வாங்க நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா, இப்போ இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா 3 மாசம் ஓடி போச்சு. ஸோ அதை பத்தி நாங்க கேட்க விரும்பல. இதுக்கு முடிஞ்சு போன 3 மாசத்தை பத்தி பேச விரும்பல. இனி நடக்க போற மாசத்தை பத்தி உங்க வாயால சொல்லுங்க ஐயா. நம்ம மக்கள் வந்து ஆர்வமா இருக்காங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு. ராசி ஜோதிடம் என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ராசி உண்டு. இந்த வருஷத்துக்கான ராசி பலனை பத்தி சொல்லணும்னா எதுக்கு சொல்லணும்? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. ஏன் சொல்லணும்? ஒன்னும் இல்லை, எப்ப எவனுக்கு என்ன நடக்கும்னே தெரியல. ஒருத்தனாச்சும் ஒன்னாச்சும் ஒழுங்கா பண்றானா? கிடையாது. அப்படி இருக்கப்ப எதுக்கு ஜோதிடம்? வேணாம். உங்களுக்கு ஜோதிடம் சொல்றதுல எனக்கு விருப்பமே இல்லை. இப்ப நான் எதுக்கு இப்படி சொல்றேன்னா, டைலாக் மறந்துடுச்சு. இப்ப கட் பண்ண சொன்னா திட்டுவான். பேசுறேன் தைரியமா. அதாவது ஒரே லட்சணத்தில் 9 கிரகங்களை கொண்ட ஒருவன் என்ன ஒன்னாலும் பேசலாம். பேசுறேன். ஜோதிடம் சாதாரண விஷயம் கிடையாது நேயர்களே. ஜோதிடம் என்பது சாதாரண விஷயமே கிடையாது. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்கு. அது என்னன்னு சொல்லி நம்ம சாமி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சாமி, இப்போ பாத்தீங்கன்னா நேயர்கள் வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க.
எங்க ராசி பத்தி சொல்லுங்க, இந்த வருஷம் எங்களுக்கு எப்படி போவோம், சனி பயிற்சிலாம் வேற நான் முடிய போகுது, சிலருக்கு தொடங்குது சிலருக்கு முடியுது, நாங்க சூரிய வம்சம் சரத்குமார் மாதிரி ஒவ்வொன்றும் வருவோமா சில பேர் கேட்குறாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க சாமி? நீங்க கேட்டது எல்லாமே சரிதான். நேயர்களுக்கு நான் ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்லிக்கிறேன். சூரிய வம்சம் சரத்குமார் மாதிரி நீங்க கோடியில பெறலுவீங்களா இல்ல லோன் கட்ட முடியாம கோடியில பெறலுவீங்களான்றத கட்ட முடிவு பண்ணும். நாம சொல்றது எதுவும் கிடையாது. ஆமா சார், நீங்க தான் சார் வாங்கினேன் முனீஸ்வரனை. சேது என்ன சொல்றான், ராகு என்ன சொல்றான், அது சேது கிடையாது, கேது. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாமா கேதுவும் இருக்கு. சேதுவும் முடிவு பண்றதா கட்டம் சொல்லும், கட்டம் சொல்றதை தான் நான் சொல்லுவேன். நான் சொல்றது கல்யாண சுந்தரம் சொல்றது. உனக்கு என்னப்பா நீ பைத்தியம். அடுத்த கேள்வி கேளுங்க. இல்ல சாமி, ஒரு சந்தேகம் சாமி. கேளுங்க. கட்டம் கட்டம் சொல்றீங்களா, கட்டம்னா என்ன சாமி? கட்டன்றது சேதுவும் கேதுவும் முடிவு பண்றது தான். சேதுவா கேதுவா? என்ன சாமி உங்களுக்கே தெரியலையா? தங்கத்தோர ஒரு லிமிட் தான், அப்படிலாம் சொன்னா மைக்கை கட்டி போட்டு போயிட்டே இருப்போம். சரிங்க சரிங்க சாமி, கோபப்படாது. அடுத்த கொஸ்டின் போயிடலாம் சாமி, வாங்க. அப்படி கேட்டு பழகி. சரிங்க நேயர்களே, அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லுவோம். இதெல்லாம் வராதுல்ல இதுக்கு முன்னாடிலாம். கட் பண்ணிடுவோம் சாமி. சாமி இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பேசிட்டே இருப்ப நேர் ஒருத்தர் நமக்கு மெசேஜ் பண்ணி அவரோட சந்தேகத்தை கேட்டிருக்காரு. சொல்லுங்க. இப்போ மகர ராசி பாத்தீங்கன்னா ஒரு 7.5 வருஷமாவே மானங்கட்டு போய் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? இதுக்கப்புறமாவது எங்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்குமான்னு அவங்க கேக்குறாங்க. நம்ம அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சாமி. அதாவது மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, சனிப்பயிற்சி 7.5 வருஷம் உங்களுக்கு நடந்திருக்கு. அந்த சனிப்பயிற்சி என்னன்னா சும்மா இல்லை, அந்த 7.5 வருஷம் சனிப்பயிற்சி தான் உங்க வாழ்க்கைக்கே பயிற்சி. அந்த 7.5 வருஷ பயிற்சியை வச்சு ஏதாச்சும் முயற்சி பண்ணி போயிடுச்சிக்குங்க. அதையும் விட்டுட்டு 7.5 வருஷம் சனிப்பயிற்சி முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் ஓஹோன்னு வரும்னா வரமாட்டீங்க. அது எப்படி வருவீங்க? வர முடியாது. அதனால மகர ராசி நேயர்களுக்கு சொல்றது என்னன்னா, வாங்கின அடி போதும், இதுக்கப்புறமும் குனிஞ்சு கிடந்தீங்கன்னா வரவும் போறவங்களாம் அடிப்பான். எழுந்து நின்று போராடுங்க, போச்சுக்கோங்க. இது நேயர்கள் கேட்ட கேள்வி மாதிரி தெரியல, யாரோ எங்கேயோ அடி வாங்கினதை இங்க வந்து கேட்குற மாதிரி இருக்கு. மகர ராசிக்கு கல்யாணம் நடக்குமா, அதை பத்தி நம்ம நேர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அவர் வந்து ரொம்ப நாளாவே அவங்க வீட்டுல பெண் பார்த்துட்டு இருக்காங்களா அவர் கல்யாணம் பண்றதுக்கு. ஆனா எந்த பெண்ணுமே சரியா அமையல அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்டிருக்காரு. இதுக்கு நான் என்ன பண்ணணும், ஏதாச்சும் பரிகாரம் பண்ணணுமா இல்ல? அதாவது இந்த 7.5 வருஷமா நீ வாழ்ந்த வாழ்க்கை என்னன்னு உனக்கே தெரிஞ்சு இதுக்கப்புறம் கல்யாணம்னு ஒண்ணு நீ ஆசைப்படுற பத்தியா தம்பி, நீ எங்கேயோ போயிட்டப்பா. அந்த மாதிரிதான் இருக்கு. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்புதான் போனாங்க எந்திரிச்சு. ராசியை பத்தி கேளுங்க சாமி. இப்போ தமிழ்னு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருக்காரு, சிம்ம ராசி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எங்க போனாலும் மரியாதைன்றதே கிடையாது, பாக்குறவங்களாம் பைத்தியக்காரன்றான் அப்படின்னு ஒரு வருத்தத்தை தெரிவிச்சு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது சிம்ம ராசி நேயர்களே, உங்களை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம், ஆனா அது எல்லாம் வேஸ்ட், அதனால சொல்ல வேணாம். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, பாக்கெட்ல ₹1 இருக்காது, பந்தாவா சுத்துவேன். தொட்ட வேலை தொலைங்காது, ஆனா கெத்தா நான் தான் அம்மா தான் அப்படின்னு இருப்பேன். என்னாச்சுப்பா, என்னாச்சு? தண்ணி கொண்டாங்க. இல்ல தண்ணி சும்மாதான். இவ்வளவு நாள் சிம்மராசிக்காரன் சுத்திட்டு இருந்துட்டேன், அது பிரச்சனை இல்லை. உனக்கு கரெக்டா 7.5 சனி ஆரம்பிக்க போகுது. இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் உன்னை சனி சும்மா விட மாட்டான். நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது, ஏன்னா அஷ்டம சனி. சிம்ம ராசி நேயர்களுக்கு ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்லிக்கிறேன், அஷ்டம சனின்றது என்னன்னு எனக்கு சரியா தெரியல. உண்மையான ஜோதிகாரனை போய் கேட்டுக்கங்க. சாமி என்ன சாமி நீங்களே எப்படி சொல்றீங்க? சிம்மராசிக்காரன் தான், ஏதோ கண்டென்ட்டுக்காக யூடியூப் சேனல் போய் பார்த்தேன். சிம்மராசியை பத்தி நேயர்களே, சிம்மராசி நேயர்களே, ஆண்டவன் நிறைய சோதிப்பான், அதுக்கப்புறம் சாமி நல்லா இருக்கான்னு சோதிச்சுக்கிட்டே இருப்பான். அப்படிதான் இருக்கும் வாழ்க்கை, பார்த்து இருந்துங்க.
குரு 8வது வீட்டுல இருக்கான், சேது 7வது வீட்டுல இருக்கான். சேதுவா கேது, கேது 7வது வீட்டுல இருக்கான். என்னென்ன சொல்றான் பாருங்க. உடல் நலத்துல குறைபாடு ஏற்படும், பார்த்து இருந்துக்குங்க. காதல் தோல்வினா அடுத்த பெண்ணை பார்த்து போயிடாதீங்க. அடுத்த பொண்ணும் தோல்வியில, அடுத்த காதலும் தோல்வியில தான் முடியும். நீங்க ஒரே பொண்ணை பார்த்து காதலிக்கிறது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உண்மையை சொல்லணும்னா உங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்பவும் கஷ்டமான ஆண்டாக தான் இருக்கும். காதலிக்கிற பொண்ணுகிட்ட இருந்து நிறைய பிரச்சனை வரும், வீட்டில் கடன் தொல்லை வரும், கூட இருக்கிறவனே நிறைய பிரச்சனை பண்ணுவான். எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் மேலே வரணும்னா வர முடியாது. எப்படியாச்சும் பார்த்து இந்த ஆண்டை பார்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே மண்ணை வாரி உங்கள் மேலே போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்னிலேருந்து ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம். அதை தொடர்ந்து நம்ம கும்பகோணத்துலேருந்து குமரவேல்னு ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருக்காரு. இந்த வருஷமாவது ஆர்சிபி கப்பு அடிக்குமா, ஏதாவது வாய்ப்பு இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள் சாமி. நல்ல கேள்வி. இத்தனை வருஷமாக நீங்கள் ஆர்சிபியை ஈசாலா கப்பு, லாலி கப்புன்னு கலாய்ச்சிருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு கண்டிப்பாக ஆர்சிபி தான் கப்பு அடிக்கும். அதை நான் அடித்து சொல்கிறேன், ஆணித்தரமாக சொல்கிறேன். நான் ஏன் அவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறேன்னா, நேயர்களே இந்த இடத்த ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் எதுக்கு ஒரு விஷயத்தை இப்படி ஆணித்தரமாக சொல்கிறேன்னா, விராட் கோலிக்கு இவ்வளோ நாள் சனிப்பயிற்சி இதில் இருந்துச்சு, சனிப்பயிற்சி நடந்துட்டு இருந்துச்சு. 17 வருஷம் விராட் கோலிக்கு மட்டும் சனிப்பயிற்சி நடந்துருக்கு. அதாவது மகர ராசி, விராட் கோலிக்கே மகர ராசி தான். விராட் கோலிக்கு மகர ராசின்றதுனால சனிப்பயிற்சி முடிஞ்சு குரு பயிற்சி வருது. குரு வரான். குரு வரும்போதே நீங்கள் சொன்ன ஈசாலா கப்பு, லாலி கப்பு எல்லாத்தையும் ஓரம் தள்ளிட்டு கப்போட வரான். இந்த வருஷம் ஈசாலா கப் நம்தே. விராட் கோலி இந்த 7.5 சனியால தான் இத்தனை வருஷம் 17 வருஷம் கப்பு அடிக்கல. 18வது வருஷம் கப்பு அடிக்கிறாரு. விராட் கோலிக்கு தான் கப்பு. ஆனால் சாமி மட்டும் உறுதியாக சொல்கிறார் ஆர்சிபி கப்பு அடிக்கணும். அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சாமி வந்து உண்மையாக ஜோசியம் பார்க்குதா இல்லை யூடியூப்ல எல்லாம் வீடியோ பார்த்துட்டு வந்து நம்மக்கிட்ட பேசுதான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த கல்யாண சுந்தரம் சொல்கிறது எதுவுமே பொய் இல்லை, எல்லாமே கட்டம் சொல்கிறது தான் இந்த கல்யாண சுந்தரம் சொல்லுவேன். சாமி வந்ததுலேருந்து பொய்ய மட்டும்தான் சாமி சொல்லினே இருக்கிறீங்க. எங்கே சாமி உண்மையை பேசுறீங்க? கப்பைய சுத்தி சுத்தி வராடா, அவரை கப்ப அடிக்க மாட்டாருங்கடா. ஏன்டா ஒரு வார்த்தைக்கு சொன்னா அதையே புடிச்சு தங்க தர ஒரு லிமிட் தான். சரிங்க சாமி, சரிங்க சாமி. அடுத்த கேள்விக்கு போகலாம். நம்ம பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சுந்தர்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. அவரை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சாமி. சுந்தர், சுந்தர்னா சாதா சுந்தரா இருக்க மாட்டாரு, சோக்கு சுந்தரா தான் இருப்பாரு. சோக்கு சுந்தர்ன்ற பேருக்கு ஒரு சீட் எடுத்து பார்த்தோம்னா சோக்கு, அவர் பேர்லயே சோக்கு இருக்கு. அதாவது 1-2 சோக்கு இல்ல, எல்லாமே சோக்கு. அங்க போனா ஒரு சோக்கு, இங்க போனா ஒரு சோக்கு, சோக்கோ சோக்கு. நான் ஏன் சொல்றேன்னா, உங்க கேங்லயும் ஒரு சுந்தர்னு ஒருத்தர் இருப்பான். அவனை டேக் பண்ணி சோக்கு சுந்தர் நீதான்டா அப்படின்னு சொல்லுங்க. சாமி எனக்கு ஒரு சந்தேகம் சாமி. சொல்லுங்க. சோக்கு சோக்குன்றீங்களே, ஆனா பொம்பளை சோக்கா? அதான் சொல்லிட்டீங்களே, சோக்குனா பொம்பளை சோக்கு தானே. பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு எல்லா சுந்தருக்கும் இது பொருந்தும். ஆமா, டேக் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்புங்க. சுந்தர்னாலே சோக்கு சுந்தர் தான். கன்னிராசி பத்தி கொஞ்சம் உங்க வாயில கொஞ்சம் சொல்லுங்க. கன்னிராசி நேயர்களை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு நகைச்சுவை ஒண்ணு ஞாபகம் வருது இருக்கு. கடந்த 2 நாளுக்கு முன்னாடி சமீபத்துல வலைதளத்துல பார்த்த நகைச்சுவை. லைப்ரரியில இல்லாத புக்கு என்ன புக்கு? அதே நீங்களே சொல்லுங்க. டுபுக்கு. இதெல்லாம் ஒரு காமெடின்னு எடுத்து சொல்றீங்களே சாமி, என்ன சாமி?